மகளே ஒரு சூப்பர் பைக்கை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 600 சிசிக்கு மேலே இருந்தாலே அது சூப்பர் பைக் தான். அது எந்த கேட்டகரியில் வேணாலும் இருக்கலாம். அது ஒரு சூப்பர் க்ரூசராக இருக்கலாம், சூப்பர் அட்வென்ச்சராக இருக்கலாம், சூப்பர் ரோட்ஸ்டராக இருக்கலாம், சூப்பர் ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், ஹைப்பர் ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம். ஏன் ஹைப்பர் மட்டும் அழுத்துறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஹைப்பர்னா ஹைப்பராக இருக்கணும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி இருக்க பைக்ஸ் தான் ஹைப்பர் ஸ்போர்ட்ஸ். இப்போதைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் ஹைப்பராக பேசப்படுற 2 மோட்டார் சைக்கிள் 3 மோட்டார் சைக்கிள் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மோட்டார் சைக்கிள் நம்ம கூட இருக்குது. இந்த ஹைப்பர் ஸ்போர்ட்ஸுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் நம்ம கூட இருக்க BMW S1000 RR. இது வந்து BMW S1000 RR ப்ரோ வேற, ஹைப்பர் ஒரு பக்கம், ப்ரோ ஒரு பக்கம். அப்போ அந்த மேட்சை பாருங்க எப்படி இருக்கும் பர்ஃபார்மன்ஸு. ஸோ நம்ம கூட இருக்க BMW S1000 RR ப்ரோ எப்படி இருக்குன்றத பார்க்கணும்ல. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பார்க்கலாமா? வாங்க. மகளே நம்ம கூட S1000 RR இருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட்டை நான் ரிமெம்பர் பண்ண விரும்புகிறேன். பிகாஸ் நாங்கள் ஒரு ஈவெண்ட் ஒன்று மதுரையில் நடத்தினோம், பைக்கர்ஸ் மீட் அப்னு சொல்லி ட்ரையம்ப் ஷோரூம்லாம் நடத்தினோம். ஸோ அதில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தீங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, நிறைய பேர் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணீங்க. அதில் நாங்கள் ஒரு குவிஸ் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணோம். அதில் எந்த சூப்பர் பைக் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு 2 பேரோ 3 பேர் கிடையாது, கொஞ்சம் பேர் கிடையாது, நிறைய பேர் S1000 RR சொன்னாங்க. அப்படி அந்த பைக்கில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அங்கேயே கேட்டேன். ஸோ அவங்க சொன்னாங்க ப்ரோ அது வேற அப்படின்னாங்க. எஸ், அது வேற தான். எக்ஸாஸ்ட் நோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கிராங்க் பாவ் லிட்டர் கிளாஸ் இன்லைன் 4. இது ஐடல் நோட்டு தான். வாமப்பா அது ஒரு சிங்கம் உருமுறை மாதிரி இருக்கு இல்லையா, அப்படிதான் இருக்கும். ரியாக்ஷனே மாத்துற அளவுக்கு இருக்க ஒரு எக்ஸாஸ்ட் நோட். பாப்ஸ்லாம் இருக்கு. உங்களுக்கு பாப்ஸ் கேக்குதா? இன்ஜின் நோட்டு எக்ஸாஸ்ட் நோட்டு மிக்ஸ் ஆகும்போது ஸ்டாக் எக்ஸாஸ்ட்லேயே நல்ல நோட் இருக்குது. ஆஃப்டர் மார்க்கெட் போனால் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ S1000 RRக்கு பெர்ஃபெக்ட் காம்போ எப்பவுமே ஆக்ரா தான். ஆக்ரா போவிக் போட்டோம் அப்படின்னா நல்ல நோட் இருக்கும், பீட்ஃபுல்லாக இருக்கும். டிபி கலரை கலட்டினோம்னா இன்னும் அமேசிங்காக இருக்கும். டிசைன் பார்ப்போம். இது 2025 BMW S1000 RR. இப்போ 3 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸ்டாண்டர்ட், ப்ரோ அண்ட் M Sport. M Sport தான் டாப் ஸ்பெக். ஸோ அதில் நிறைய ஹார்ட்வேர்ஸ் வேற மாதிரி இருக்கும். அது கம்ப்ளீட்லி ட்ராக் ஸ்பெக். S1000 RR ட்ராக் ஸ்பெக் தான். டிசைனில் பார்த்தோன்னா மேஜர் சேஞ்சஸ் என்னன்னா, இந்த டவுன் ஃபோர்ஸ் விங்கில் 23 கிலோ வரைக்கும் கீழே டவுன் ஃபோர்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து ப்ராப்பராக டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் ரைட் பண்ணும்போது ஒரு சின்ன கார்னர் அகெயின்ஸ்ட் த விண்டில் அதை அப்படியே வந்து ஸ்டெபிளைஸ்டாக நம்மளை கொண்டு போகிறத ஃபீல் பண்ணேன். நான் லைட்டாக தான் ஃபீல் பண்ணேன், இன்னும் நல்லா ஓட்டினேன், நிறைய ஃபீல் பண்ணேன். நான் இது வரைக்கும் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் கிட்ட யூஸ் பண்ணிட்டு தான் வந்து ரிவ்யூக்கே கொண்டு வந்திருக்கேன். அல்டிமேட் டிரைவிங் மிஷின்னு BMW சும்மா சொல்லலை. ஒரு இடத்துல த்ராட்டில் புஷ் பண்ணுறேன், அப்படியே உள்ளேருந்து ஒரு அட்ரலைன், ஒரு செகண்ட் என்னை அப்படியே எதுவுமே யோசிக்க விடாத அளவுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு அட்ரலைனை கிரியேட் பண்ணுச்சு. ஸோ அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டு அட்ரலைனா என்ன அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஸ்பெஷலான விஷயங்களை இந்த BMW S1000 RR எனக்கு கொடுத்துச்சு. அதான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இந்த ரவுண்ட் ஃபோர்ஸ் விங்லெட் வந்து BMW M1000 RRலேருந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கலர் ஸ்பெஷலான கலர் இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் BMW S1000 RRல என்னென்ன கலர் ஸ்கீம் அவைலபிளாக இருக்குன்றது ஸ்க்ரீனில் பாருங்கள். உங்களுக்கு என்ன கலர் ஸ்கீம் பிடிச்சின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ரெண்டாவது சேஞ்சஸ், இங்கே ஒரு ஏர் டக் கொடுத்துருக்காங்க ஃபார் பெட்டர் ஏர் சர்க்குலேஷன் கேலிபருக்கு. பிகாஸ் 200 ஹார்ஸ் பவர் மேலே ப்ரொடியூஸ் பண்ணுது. அதிகமான பர்ஃபார்மன்ஸ் என்ஜாய் பண்ணோன்னா நல்ல பிரேக்கிங்கும் வேணும். ஸோ இந்த பைக்கோட பிரேக்கிங்கை பற்றி பேசணும். ஃப்ரண்ட்டில் டூவல் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. சூப்பர் பைக்ஸ்னாலே டூவல் டிஸ்க் வரும். பின்னாடி உங்களுக்கு பிரம்போட கேலிபர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஃப்ரண்ட்டில் வந்து BMW கேலிபர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங் எல்லாமே நிசின் தான். பட் ரியர் பிரேக்ஸை வந்து சப்போர்ட்டிங் யூஸ் பண்ணும்போது எனக்கு பைட்டிங் ஸ்லோவாக இருந்துச்சு. ஓகே, ரியர் பிரேக்ஸ் அப்படி தான் இருக்கும். பட் ஃப்ரண்ட் பிரேக்ஸில் நான் ஃபீல் பண்ண ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, சிங்கிள் டேப் தான் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. பிகாஸ் அந்த பிரேக்கிங்கோட எஃபிஷியன்சியை பற்றி பேசுகிறேன். ஸ்டாப்பிங் நல்லா இருந்துச்சு. ஃபுட் பேக்ஸ் எல்லாமே அலுமினியம் ஃபுட் பேக்ஸ் தான். இங்கே வந்து லைட் ரைட் கார்பன் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்ச்லாம் பண்ணியிருக்காங்க. எக்ஸாஸ்ட் கேன் டீசெண்டான சைஸில் இருக்குது, சவுண்டும் டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 120 mm தான் கொடுத்துருக்காங்க. 120 mm வச்சு பெரிய பெரிய ஸ்பீட் பிரேக்கர் கிராஸ் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பான டாஸ்க்காக இருக்கும். ஃபஸ்ட்டு சிட்டிக்குள்ளே இந்த பைக் யூஸ் பண்ண முடியுமான ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. 198 கிலோகிராம் இந்த பைக்கோட வெயிட், 200 கிலோகிராம்ஸ் கிட்ட இருக்குது. அதே மாதிரி பைக் ஸ்போர்ட்ஸ் பைக், ஃபேட் பைக்னால ஃபேரிங் இருக்குது. ஸோ நீங்கள் சிட்டிக்குள்ளே மேனுவர் பண்ணுறதுக்கு கேப்பபுளாக இருக்கீங்கன்னா யூ கேன் அப்படின்றத நாங்கள் சொல்லுவோம். இந்த பைக்கோட ஹாட் லிட்டர் கிளாஸ் 999cc இன்லைன் 4 210 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. 113 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்பர் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. நிறைய பேர் கீழே கேட்டிருந்தீங்க S1000 RR ரைட் ரிவ்யூ போடுங்கன்னு சொல்லி. உங்களுக்காகவே ரைட் பண்ணியாச்சு, பார்த்துட்டு வாங்க. மக்களே, BMW S1000 RR நம்ம கூட இருக்குது. ஒரு ஷார்ட் ஸ்பின் போவோம், ஹைவே ட்ராக்கு.
ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம். கில் சுவிட்ச் ஆன், கிராங்க். வாவ், இன்லைன் 4 மோட்டார், லிட்டர் கிளாஸ். இந்த அளவுக்கு ஒரு கிராங்க் ஃபீல் ஆகலைன்னா அவர் எப்படி? என்னோட ஆல் டைம் ஃபேவரட். அந்த கியர் ஷிஃப்ட் பண்ணும் போது அந்த ஒரு ஃபீல் வந்து அந்த சூப்பர் பைக்கான ஒரு ஃபீலை வந்து கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருவோம் அந்த இடத்துல. இப்போ நான் ரெயின் மோடில் வச்சுருக்கேன். பவர் டெலிவரி பார்க்கலாம். வெயிட் ஆனால் நீங்கள் பார்த்து பேலன்ஸ் பண்ணும். ஓகே, கிளச்சில் மட்டுமே ஒரு 14+ போகுது. ஓகே, இது ரெயின் மோடு தான். இது பிராண்ட் நியூ பைக்னால ஆர்பிஎம் லிமிட் ஆகிருக்கும். மிட் ரேஞ்சில் சூப்பராக இருக்கு. ரெயின் மோடு மாதிரி இல்லை. லிட்டர் கிளாஸ் ஆல்வேஸ் ஃபன். ஆனால் சீரியஸ்லி ஃபன்னு. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும். ஸ்லோ ஸ்பீட் ஆர்பிஎம்ல குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணும். அப்படியே ஆர்பிஎம் தாண்டும் போது, ஸோ மிட் ரேஞ்ச் ஆர்பிஎம்குள்ள வரைக்கும் கொஞ்சம் குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணும் இந்த ரெயின் மோட், ரோட் மோட்லலாம். பட் அப்படியே அந்த மிட்டை தாண்டும் போது மிருகமாயிரும். கேர்ஃபுல்லாக நீங்கள் ரைட் பண்ணும். ஓகே, 120 ஸ்பீட் லிமிட்டு. ஸோ அதான் நான் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். ஹேண்டில் பார் வந்து ஃப்ரண்ட் வேர்ட்ஸில் இருக்குது. அதாவது ஹேண்டில் பாரோட பொசிஷன் வந்து ஃப்ரண்ட் வேர்ட்ஸில் இருக்குது. நான் முன்னாடி போய் குனிஞ்சு பிடிச்சிருக்கேன். ஓகே, பட் லோ அண்ட் டார்க்கு. பட் பவர் லேக் எந்த இடத்துலையுமே இல்லை. லிட்டர் கிளாஸில் எப்படி பவர் லேக் இருக்கும் அப்படின்றீங்களா? பிரேக்ஸ் ஓகே, ரியர் பிரேக்ஸோட வைட்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க இருக்குது. ஃப்ரண்ட் பிரேக்ஸ் தான் இமீடியட்டாக இருக்குது, அடிக்குவேட்டாக இருக்குன்னு சொல்லணும். ரெயின் மோட நம்ம செக் பண்ணிட்டோம். அப்படியே மோட மாற்றுறேன். ரோடில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். மேக்ஸிமம் சூப்பர் பைக்ஸில் மோட் டெஸ்டிங் தான், வித்தவுட் கிளச்சு. அதில் 14 போச்சு, இதில் 15 போகுது, அவ்வளோதான். பட் அந்த பவர் ஃபுல்லப் ஆகிறது வந்து முன்னாடியே ஃபுல்லப் ஆயிடுது ஆர்பிஎம்ல. வேற மாதிரி. எக்ஸாஸ்ட் நோட்டுமே ஸ்டாக்ல சட்டிலா இருக்கு. பட் அந்த மிட் ரேஞ்ச் ஆர்பிஎம் கிட்ட போகும்போது அப்படின்னு இருக்கு, நல்லா இருக்கு. நைஸ். ரியர் பிரேக்ஸ் வந்து ஜஸ்ட் சப்போர்ட்டிங் தாங்க. அதை வந்து நீங்க ஸ்பீட் பண்ணும்போது அதை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ரண்ட் பிரேக்ஸ் சேர்த்து யூஸ் பண்ணுங்க. பிரேக்கிங் வருங்க, டக் அப்படின்னு நிற்குது. வா, நீங்கள் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட் பிரேக்ஸ் அடிக்குவேட். அந்த இன்ஜின் பிரேக்கிங்கை பற்றி பேச வேண்டியதே இருக்காது. கட் பண்ணுறதே தெரியல. கூல். பட் வெயிட் மட்டும் நீங்கள் மூவ் பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணி ட்ரைவ் பண்ணணும். பிக் பைக்ஸ், பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கண்டிப்பாக வேணும். ஸோ பிக் பைக்ஸ் ஓட்டுறது பெரிய விஷயம் இல்லை, பட் பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு வேணும் அப்படின்றது தான் நாங்கள் எப்பயுமே சொல்கிறது. ரெஸ்பான்சிபிளாக ரைட் பண்ணணும். அவ்வளோதான். அந்த இடத்துல இன்லைன் 4ஓட ஃபீல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதை சாட்டிஸ்ஃபை கம்ப்ளீட்டாக பண்ணிடும். குட். சீரியஸ்லி லிட்டர் கிளாஸ் பிளஸ் இன்லைன் 4 வேற மாதிரி மேட்சா இருக்குங்க. ஓ நைஸ். அந்த பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்சை வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ண முடியுது. அதுக்கேற்ற பிரேக்கிங்கும் கூட. ஆனா வைப்ரேஷன் வந்து ஒரு 4-5க்கு மேலே ஹேண்டில் பார்லையும் தெரியுது. அந்த பார் புல்ல பார்க்கும்போதும் அந்த வைப்ரேஷன் பார்ட்டை ஃபீல் பண்ண முடியுது. நான் ஃபீல் பண்றேன், அதை சொல்றேன் உங்களுக்கு. 0 பவர் லேக்.
ஃபன் டு டிரைவாக இருக்கு. ஸோ எல்லா பைக்குமே ஃபன் டு டிரைவ் தான். பட் நம்ம அதுக்கு கேப்பபிளாக இருந்தோம் அப்படின்னா அது ஃபன் டு டிரைவ். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இந்த பைக் ஒரு லிட்டர் கிளாஸ் 200 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த 200 ஹார்ஸ் பவர் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னா we are capable. ஸோ அதை ஃபன்னாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் மோட் டைனாமிக். எதிர்பார்த்த ஒரு மோட். இந்த மாதிரி மண் தரையில் நிப்பாட்டி லான்ச் எதுவும் பண்ணாதீங்க. ட்ராக்ஷன் இருக்குது, பட் ஸ்டில் மோட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ராக்ஷனை லெவல் பண்ணும். ரெயின் மோடில் ட்ராக்ஷன் ஹெவியாக இருக்கும், ரோட் மோடில் லைட்டாக இருக்கும், டைனாமிக்கில் ஆஃப் ஆகும், ரேஸ் ப்ரோவில் ஆஃப் ஆகும். ஸோ இட் டிஃபர்ஸ். ஸோ டைனாமிக் கிளச் ரிலீஸ் பண்ணுறேன். வித் கிளச் 14 தான் போகுது. வேற மாதிரி நியூ பைக்னால ஆர்பிஎம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. இல்லைன்னா இன்னும் ஒரு 150+ அசால்ட்டா கிராஸ் பண்ணிருக்கும் அப்படின்றதான் ஸ்டேட்மெண்ட். ஓ, அது உள்ள கொடுக்குற ஃபீல்ல தான் எனக்கு அந்த சிரிப்பே வருது. ஓகே, இந்த மாதிரி இடத்துல நீங்க ஃப்ரண்ட் பிரேக் யூஸ் பண்ண வேண்டியது கூட இல்லை. அவ்வளவுதான், இன்ஜின் பிரேக் பண்ணி போயிட்டே இருக்கலாம். டவுன் ஃபோர்ஸ் விங்லெட் வந்து நல்லா சப்போர்ட்டிவா இருக்கு. ஓ, அகைன்ஸ்ட் விண்ட்ல போறோம். பட் அந்த டவுன் ஃபோர்ஸ் விங்லெட் வந்து அப்படியே பேலன்ஸ் பண்ணுது, பேலன்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. நான் ஒரு லைட்டா ஒரு பெண்ட் எடுக்கிறேன், பட் அந்த இடத்துல ஸ்டெபிலிட்டி ரேஞ்சை பெட்டர் ஆக்குது அப்படின்றதான் கருத்து. இப்ப டைனமிக் செக் பண்ணியாச்சு. டைனமிக்கா இருக்கு. ரேஸ் ப்ரோ போலாமா? The last mode, last but not least, Race Pro 1. வார்னிங் ABS செட்டிங் அப்படின்னு வந்துருச்சு. பிகாஸ் எல்லாமே ஆஃப் ஆயிரும்னு நினைக்கிறேன். டைனமிக் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் 0ல இருக்குங்க. ஸோ ட்ராக்ஷன் லெவலில் 2வது பொசிஷனுக்கு மாற்றிருக்கேன். ஸோ ட்ராக்ஷன் லெவல் இஸ் 2 வித் கிளச் மூமெண்ட். ஸோ கிளச்சை வந்து 14, 15 தான். ஓ, நைஸ் நைஸ் நைஸ், வேற மாதிரி ஏறிங்க. ஓ, சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் த்ராட்டில் சர்ப்ளஸ் ஆஃப் பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. வேற மாதிரி. அதே மாதிரி இப்ப பாருங்க, 6 கியரை போட்டுட்டேன். 6th கியர்ல க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 120 க்ரூஸ் பண்ணுவோம் 6ல. அதெல்லாம் அசால்ட்டு அப்படின்ற மாதிரி போகும். போயிட்டே இருக்கோமா. இப்ப நான் வந்து ஸ்லோ பண்ணி பைக்கை ஸ்டாப் பண்ற ரேஞ்சுக்கு போயிடுறேன். ஒரு 40 கீழே கொண்டு வந்துடுறேன் பைக்கை. 40 கீழே வரல, எதுவுமே தெரியாது. செயின் லைட்டா கூட துடிக்காது, இன்ஜின் லைட்டா கூட இடிக்காது. பிகாஸ் லிட்டர் கிளாஸ் இன்லைன் 4 பொசிஷன்லாம் வேற மாதிரி பண்ணிருப்பாங்க. இன்ஜின்குள்ள எதுவுமே தெரியாதுங்க. நீங்க ஒரு 40 கீழே போனாலும் எதுவும் தெரியாது உங்களுக்கு. அவ்வளவுதான். பவர் லாக் நீங்க பாருங்க, அந்த இடத்துல சுத்தமா இல்ல. வேற மாதிரி S1000RR அல்டிமேட்டான எக்ஸ்பீரியன்ஸ். I'm still in Race Pro, but டைனமிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால டைனமிக் போயிடுவோம். சஸ்பென்ஷன் வந்து ஸ்பீட் பண்ணும்போது ஸ்டிஃப்னஸ் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. பிகாஸ் ஒரு பேத்தோல கிராஸ் பண்றது அவ்வளவு ஸ்டிஃபா இருக்கு. பிகாஸ் மிஸ்டபிலிட்டி இருக்க கூடாது. அந்த டவுன் ஃபோர்ஸ் அப்படி ப்ளே பண்ணுது. ஆனா அந்த ஓவரால் அந்த IMU வந்து பயங்கரமா ஃபங்க்ஷன் பண்ணுது. அதை லிட்டரலா ரைடர் ஃபீல் பண்ண முடியுது.
ஜெர்மன் nailed it தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் S1000R ரிவ்யூ போட்டிருக்கோம். என்னோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓவராலாக ஹைப்பரான சூப்பர் பைக் அப்படின்றதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இந்த பைக்குன்னு சொல்லலாம். டர்னிங் ரேடியஸ்ன்றது வந்து ஈஸியாகவே இருந்தாலும் வெயிட் இருக்கனால நீங்கள் பார்த்து தான் கேர்ஃபுல்லாக ஓட்டணும். ஓ சீரியஸ்லி ஒரு விஷயத்தை நான் ஃபீல் பண்ணுறேன். அது த்ராட் கொடுக்கும்போது என்னோட எப்படி சொல்கிறது, என்னோட ஹார்ட்டு பிரெயின் எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி அந்த அட்ரலைனை ஃபீல் பண்ணுது. த்ராட்டில் ஹெவியாக புஷ் பண்ணுறேன், அப்படியே ஒரு அட்ரலைனை வந்து உள்ளே ஃபீல் பண்ணுறேன் நான். ஸோ S1000R ஓட்டியிருக்கீங்க அப்படின்னா அது எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சஸ்பென்ஷன் ஸ்டிஃபர் பார்ட் தான். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ இந்த பைக்கை இப்போ நம்ம ஹைவேல ரைட் பண்ணனால ரொம்ப லிமிட்டடாக ஒரு 30% இந்த பைக்கோட பொட்டன்ஷியலை காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னும் அதிகமாக இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு ட்ராக்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். அப்போ தான் உங்களுக்கு கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியும். பிகாஸ் 300 கிலோமீட்டர்ஸ் வந்து அசால்ட்டாக கிளைம் பண்ணும். அதே மாதிரி 0 to 100 வெறும் 3.3 செகண்ட் சம்திங்லேயே பண்ணிடும். ஸோ அதனால் அவ்வளோ பவர்ஃபுல். அண்ட் இங்கே ரேம் ஏர் இன்டேக்கான ஏர் டக்ஸ் இருக்குது. ஸோ இது மூலயமா ரேம் ஏர் இன்டேக் பண்ணும். அண்ட் இங்கே ஒரு விண்ட்ஸ்க்ரீன், டிரான்ஸ்பரண்ட் விண்ட்ஸ்க்ரீன், நல்லா மோல்டடாக இருக்குது, மசில்டாக இருக்குன்னு சொல்லலாம். இங்கே சைட் மிரர்ஸ் இங்கே ரப்பர் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து எதுவுமே பண்ண முடியாது, இது அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இங்கே மிரரை மட்டும் நம்ம வந்து உள்ளேருந்து இன்டர்னலாக டில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே S1000 பேட்ச் இருக்குது, அது கீழே ரெட் லைன் பண்ணியிருக்காங்க. இங்கே RR பேட்ச் வந்துருது. ஓகே, ஃப்ரண்ட்டில் பார்க்க இப்போ இன்னும் இந்த பைக் ஒய்டாக தெரியுது. ஸோ S1000R ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் S1000R நல்லா வைடாக இருந்துச்சு, செகண்ட் ஜென்ரேஷன் வந்து சின்னதாயிடுச்சு. பட் இப்போ BMW என்ன பண்ணியிருக்காங்க, விங்லெட்டை கொடுத்து பெருசாக்கியிருக்காங்க. ஃப்ரண்ட் டயர்ஸ் வந்து 120 செக்ஷன் டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெபிலிட்டி இஸ் குட். ரியர் டயர் வந்து 190 செக்ஷன் டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. M Sport போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 செக்ஷன் டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, டயர்ஸை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. பிகாஸ் அந்த பர்ஃபார்மன்ஸை எந்த அளவுக்கு பெட்டர் ஆக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட்வேர்ஸ் டயர்ஸ். அண்ட் சஸ்பென்ஷன் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல USD, பின்னாடி டவுன் லிங்க் பண்ண மோனோஷாக் சஸ்பென்ஷன். இந்த சஸ்பென்ஷனோட கம்ஃபர்ட்டை பற்றி பேசணும்னா ஸ்டிஃப் தான். பிகாஸ் ஸ்போர்ட்ஸ் பைக்ஸில் மேக்ஸிமம் ஸ்டிஃபாக தான் இருக்குது. பிகாஸ் இது ட்ராக் ஸ்பெக், இதை நீங்கள் ரோடில் யூஸ் பண்ணலாம். பட் இது மேட் ஃபார் ட்ராக், அப்படிப்பட்ட ஒரு பைக். பில்லியன் சீட் கவுல் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீட் வரும் இங்கே வந்து இந்த ஓனர் வந்து கவுல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சீட் சின்ன சீட், சின்னதாக தான் இருக்கும். பிகாஸ் ஸ்போர்ட்ஸ் பைக் இல்லையா, ஸோ அந்த டிசைனை வந்து மேட்ச் பண்ணணும், அதே மாதிரி வெயிட்டையும் பேலன்ஸ் பண்ணணும். அதுதான் கான்செப்ட் ஸ்போர்ட்ஸ் பைக்கு. ஸோ அதனால் சீட்ஸ் வந்து ஓகே, ரொம்ப பெரிய சீட்லாம் கிடையாது. டேங்க் பெரிய டேங்க், E5 E10 கம்பேட்டபிள். பிகாஸ் இது வந்து கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட் ஃப்ரம் ஜெர்மன். ஸோ நீங்கள் டேங்க் கவுல், மேலே ஒரு எக்ஸ்டென்ஷன், சைடில் 2 எக்ஸ்டென்ஷன். இந்த இடத்துல கொஞ்சம் பேனல் கேப் பார்க்க முடியுது. ஸோ இப்போ அதை நோட்டீஸ் பண்ணுறேன் நான். இந்த இடத்துல ஒரு சின்ன பேனல் கேப், அதுக்கு மேலே இருக்க பிளாஸ்டிக்ஸ் வந்து ஒரு நார்மலான பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. M Sportோட லிவர் ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டி எட்ஜில் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஃபைபர் மெட்டீரியல். இந்த பைக்கோட டேங்க் கெப்பாசிட்டி 16.5 லிட்டர்ஸ். 16.5 லிட்டர்ஸ் நல்ல டேங்க் கெப்பாசிட்டி. இந்த பைக்கில் ஸ்டீரிங் டேம்பர்ஸும் இருக்குது. வயர் இங்கே போகுது, பட் டேம்பர் உள்ளதாக இருக்குது. இந்த பைக்கோட காம்படிட்டர்ஸ் ZX10R ஜப்பனீஸ் அண்ட் Ducati இட்டாலியன், ஜெர்மன் அண்ட் ஜப்பனீஸ் 3 பேர் தான் காம்படிட்டர்ஸ். ஸோ அஃபோர்டபுளான ப்ரைஸில் வாங்கணும்னா நீங்கள் ZX10R ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா S1000R Ducatiயில் நீங்கள் V4 ட்ரை பண்ணலாம். ஸோ அதுவுமே உங்களுக்கு அல்டிமேட் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அந்த பைக் நெக்ஸ்ட் கிடச்சுன்னா நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். ஸ்விட்சஸில் வந்து இங்கே க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துருது. அண்ட் கிளஸ்டர் ஆக்சஸ் பண்ணோட சுவிட்ச், கிளச் அண்ட் பிரேக் ரெண்டுமே அட்ஜஸ்டபிள். மோட் ஸ்விட்சிங் வந்துருது. ஹீட் கிரிப்ஸ் கொடுத்துருக்காங்க. கில் ஸ்விட்ச், இன்டெகிரேட்டட் செல்ஃப் ஸ்டார்ட், டைனமிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், மென்யூ மூலமாக உள்ள ஆக்சஸ் பண்ணலாம். கிளஸ்டரில் என்ன இருக்குது பார்க்கணும்ல, வாங்க. S1000R கிளஸ்டர் RR அதோட UI நல்லா இருந்துச்சு. ஸோ எடுத்தோடனே ஸ்பீடோமீட்டர் வருது, மேலே வந்து ஃபியூல் கேஜ் லெவலு, கீழே RPM மீட்ரு, கியர் பொசிஷன் இண்டிகேட்டரு, மோட்ஸ் டைனமிக்கில் இருக்கிறது மோடு, டைனமிக், ரேஸ் ப்ரோ, ரெயின், ரோடு, மொத்தம் 4 மோடு. மெனியூக்குள்ளே போவோம். மெனியூ போனோன்னா ஃபஸ்ட்டு மை வெஹிக்கிளில் டயர் ப்ரெஷர் காமிக்குது, பேட்டரி வோல்ட் காமிக்குது, டிஸ்டன்ஸ் TMT காமிக்குது, நைஸ். அதுக்கப்புறம் ஆன்போர்ட் கம்ப்யூட்டர், ஸோ எவ்வளோ தூரம் ஓட்டியிருக்கோம், எவ்வளோ பிரேக் எடுத்திருக்கோம், ஸோ கன்செப்ஷன் எவ்வளோ அப்படின்றத காமிக்குது. ஸோ இதிலே கன்செப்ஷன் 13 கிட்ட காமிக்குது. ரியல் டைமாக கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் 20 கிட்டலாம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயம், கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வந்து சர்வீஸ் அப்பாயின்மெண்ட்ஸை நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். கூல். பேக் கொஞ்சம் ஈஸியாக வர முடியுது. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ், இதில் வந்து இந்த மீட்டர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ டைனமிக் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இதில் இருக்குது. அண்ட் லீன் லெவல் அந்த சைடு காமிக்குது பாருங்கள். லேப் டைமர் கீழே வந்துடுது. ஸோ மல்டிபிள் மோட்ஸ் இதில் இருக்குது. இதில் வந்துட்டு நம்ம இப்படி மோடை மாற்றிட்டே இருக்கலாம். அந்த UI மாறிட்டே வரும். ஸோ பிரேக் எந்த லெவலில் அப்ளை பண்ணுறோம் இதெல்லாம் வந்து, ஸோ இதெல்லாம் வந்து நிறைய ஃபிசிக்ஸ் ஓரியன்டாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வெளியே போயிடலாம். அண்ட்
அடுத்து நேவிகேஷன், மியூசிக், இதெல்லாம் ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் இதை எனேபிள் பண்ணுவாங்க. இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. டெலிஃபோன் செட்டிங்ஸ், அசிஸ்டில் ஃபஸ்ட்டு உள்ளே போனோம் அப்படின்னா டேம்பிங் ரோடா, டைனமிக்கா, ரேஸ் ப்ரோவான்னு வச்சுக்கலாம். அண்ட் வெஹிக்கிள் செட்டிங்ஸ். ஸோ இந்த இடத்துல மட்டும் லைட்டாக செட்டிங்ஸ் குழப்பம். அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போக வந்துடும். டிடிசி கேலிப்ரேஷனு அண்ட் மேலே பார்த்தோன்னா ஷிஃப்ட் லைட்ஸு, லேப் டைமரு, HSC ப்ரோ, அது மேனுவலாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். லைட்ஸு, RDC அண்ட் ரைட் மோட் ப்ரீ செலெக்ஷன் இங்கேயே நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் சிஸ்டம் செட்டிங்ஸ், டேட், டைம், யூனிட்ஸ், லாங்குவேஜ், கனெக்ஷன்ஸ். இதில் வந்து மொபைல் கனெக்ஷன், ஹெல்மெட்டில் இருக்க இன்டர்காமை கனெக்ட் பண்ணலாங்க நீங்கள். சூப்பர். பேசஞ்சர் ஹெல்மெட்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேயில் போனால் பிரைட்னஸ்ஸு, ஸ்பீட் லிமிட் இன்ஃபர்மேஷன் ரீசெட் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாமே இந்த கிளஸ்டரில் இருக்குது. யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. பெரிய கிளஸ்டரு, டீட்டெயில்டாக இருக்குது. அண்ட் ஒவ்வொரு யூஐயுமே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. தேவையான ரீடவுட்ஸ், போதுமான ஃபீச்சர்ஸ், ஈஸி ஆக்சசபிளான கண்ட்ரோல்ஸ். S1000RRோட எர்கனாமிக்ஸ் அண்ட் இந்த பைக் எந்த ஹைட்டில் இருந்தால் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குன்றதை நான் சொல்கிறேன். சீட் ஹைட் வந்து டீசென்ட். இங்கிரஸ் சேடல் ஹைட் அதிகம்தான். அதனால் காலை நீங்கள் எஃபோர்ட் போட்டு தான் தூக்கி போடணும். அட்வென்ச்சர் பைக்கில் ஏறுற மாதிரி நீங்கள் ஏற முடியாது, பிகாஸ் சைட் ஸ்டாண்ட். ஸோ அது வந்து அலுமினியம் தான், குவாலிட்டியாக தான் இருக்கும். பட் இந்த ஸ்போர்ட்ஸ் பைக்கில் அப்படி ஏறக்கூடாது, அட்வென்ச்சரில் தான் அப்படி ஏறணும். ஓகே, இங்கிரஸ் காலை கொஞ்சம் மேலே தூக்கி போட்டு தான் ஏறுற மாதிரி இருக்குது. வெயிட் 198 kilograms. வெயிட்டை ஃபீல் பண்ண முடியும் நிமிக்கும் போதே. அதே மாதிரி பின்னாடி தள்ளுறது ரொம்ப ஈஸியாக போகும். பட் முன்னாடி போகிறது தான் டாஸ்கே. ஓகே, இது வந்து அந்த மேனுவரிங்க்கு கொஞ்சம் இஷ்யூவாக இருக்கும். அதாவது சிட்டிக்குள்ளே நீங்கள் போய் ஏதாவது இடத்துல நிப்பாட்டுறீங்க, சிட்டிக்குள்ளே ஃபஸ்ட் நம்ம போய் ஒரு டிராஃபிக்கான இடத்துல அந்த பைக் நிப்பாட்ட மாட்டோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அங்கே நிப்பாட்டும் போது நமக்கு வந்து வெளியே எடுத்துகிட்டு வரதுக்கோ வைக்கிறதுக்கோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் த வெயிட். நான் வந்து 5.8 feet. எனக்கு வந்து 2 லெக்குமே ஃப்ரண்ட் ஃபுட் தான் பேலன்ஸ் ஆகுது. ஒரு சைடு ஃபுல்லாக பேலன்ஸ் ஆச்சுன்னா ஒரு சைடு இப்படி தான் இருக்குது. ஸோ ஹைட் இஸ் நாட் அ டீல், பட் வெயிட் பேலன்சிங் மட்டும் உங்களால் பண்ண முடியுதான்னு செக் பண்ணிக்கோங்க. சூப்பர் பைக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுக்கு அப்படியே அடாப்ட் ஆகாது. அதுக்கு வந்து சர்டன் லெவல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வெயிட் பேலன்சிங், ஹைட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பவரை வந்து நீங்கள் மோட்ஸை வச்சு பழகணும். ஃபஸ்ட் டைம் சூப்பர் பைக் வாங்குறீங்கன்னா நம்ம ஒரு 250, 400 இந்த மாதிரி பைக்ஸை ஓட்டிட்டு தான் சூப்பர் பைக் வரும். அதனால் பவர் கண்ட்ரோல் பண்ணுறது ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். பட் இங்கே 210 horsepower, நம்ம 400ல் எப்படி பார்த்தாலும் 45 horsepower, 45 எங்கே இருக்குது, 210 எங்கே இருக்குது. ஸோ அதனால் பிக் பைக்ஸ் ஆர் பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கணும். அது நமக்கும் சேஃப், பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சேஃப். ஸோ இது எல்லா வீடியோலையும் சஜஷனாக சொல்லுவோம். சூப்பர் பைக் வீடியோஸில் எல்லா பைக்ஸ்லையும் இனிமேல் சொல்லலான் இருக்கும். மோட்ஸ் வந்து இந்த பைக்கில் 4 மோட் இருக்குது. ரெயின், ரோட், டைனமிக் அண்ட் ரேஸ் ப்ரோ. ஸோ ரெயினில் போட்டு ஃபஸ்ட்டு பவர் எப்படி ஜென்ரேட் பண்ணுது, அப்படியே கொஞ்சம் ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மோட், ரோட் மோட். இதெல்லாம் கொஞ்சம் கேட்க போரிங்காக தான் இருக்கும். பட் பழகிட்டோம் அப்படின்னா இந்த பைக்கோட ஃபுல் பொட்டன்ஷியலை, அந்த நான் சொன்ன அந்த அட்ரிலேனை என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன். இல்லை நான் சொல்கிறது வந்து ஒரு மாதிரி இருக்குது, பூமர் மாதிரி இருக்குது அப்படின்னா ஃப்ரீயாக விட்டுருங்க. பட் இதுதான் கோர். நம்ம சேஃபாகவும் இருக்கலாம், அதே மாதிரி பயங்கரமாக இந்த பைக்கை என்ஜாயும் பண்ணலாம். இது என்னோட கருத்து. ஓகே, ரைடிங் போஸ்டர் பார்ப்போம். பர்ஃபெக்ட் சூப்பர் ஸ்போர்ட்ஸ். ஃபுட் பெக்ஸ் பேக்வேர்டில் இருக்குது, லெக் எனக்கு மேலே ஏறி இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஹேண்டில் பாட் ஃபார்வர்டில் இருக்குது, டுவர்ட்ஸ் த ரைடர் கிடையாது. ஸோ அந்த கிளிப்பு மட்டும்தான் கொஞ்சம் இந்த சைடு வந்த மாதிரி இருக்குது. பட் ஹேண்டில் பார் முன்னாடி தான் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அப்படியே நம்ம இப்படி டக் பண்ணி தான் ஓட்டணும் அப்படின்னா வேறு மாதிரி இருக்கும். அதை ட்ராக்ல என்ஜாய் பண்ணலாம். ரோட்ஸில் அதை வந்து ட்ரை பண்ணுறது நல்லது கிடையாது. ஓகே, ஓவராலாக ரைடிங் போஸ்டர் சாட்டிஸ்ஃபைடு. எப்படி ப்ரோ சாட்டிஸ்ஃபைடு? சூப்பர் ஸ்போர்ட்ஸ்னால் இப்படி தான் இருக்கும், ஃபுல்லி லீனாக தான் இருக்கும். இதுதான் அந்த அட்ரிலைனை ஃபீல் பண்ணக்கூடிய போஸ்டரே சூப்பர் ஸ்போர்ட்ஸுக்கு. ஸோ இப்போ நேக்கட் சூப்பர் ஸ்போர்ட்ஸ் வாங்குறீங்க, எக்ஸாம்பிளுக்கு Z900 வாங்குறீங்க. என்ன தான் நம்ம ஸ்பீடை புஷ் பண்ணாலும் ஒரு ஸ்பீடுக்கு மேலே நமக்கு ஒரு மிஸ்கான்ஃபிடன்ஸ் இருக்கும், பிகாஸ் ஃபேரிங்லெஸ்ஸாக இருக்குது. ஏரோடைனமிக்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ்க்கு அளவுக்கு இருக்காது, பட் தட் இஸ் ஆல்சோ ஏரோடைனமிக்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் பைக்கிங்கில். ஸோ இங்கே ஸ்போர்ட்ஸ் பைக் வரும்போது 200 நம்ம அசால்ட்டாக கிராஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு Z900, ஒரு ZX10Rனு வச்சுப்போம். Z900 150, ZX10R 150. 150ல் கேஷுவலாக போகும் ZX10R. பட் Z900 ரைடருக்கு ஒரு சின்ன பதட்டம் இருக்க தான் செய்யும், பிகாஸ் ஆஃப் நேக்கட் ஸ்போர்ட்ஸ் பைக். ஸோ அது வந்து நாங்கள் ஃபீல் பண்ணியிருக்கோம், அதனால் சொல்கிறேன். ஸோ அதனால் எந்த பைக் ஓட்டினாலும் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. ஸோ இந்த பைக்கோட போஸ்டர் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மக்களே, S1000RR எப்படி இருந்துச்சு அப்படின்றத
பார்த்தோம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இம்ப்ரெஷன்ஸை மட்டும் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது எங்களோட ஓன் ஸ்கிரிப்ட். இப்போ இந்த பைக்கோட பிரைஸ் பார்ப்போம். S1000RR பேஸ் பிரைஸ் 21 லட்ச ரூபா வருது. அதோட டாப் மாடல் M ஸ்போர்ட் பிரைஸ் வந்து 25,60,000 வருது. இந்த பைக்கோட காம்படிட்டர்ஸ் Ducati Panigale V4, Kawasaki Ninja ZX-10R, Honda CBR 1000 RRR. ஸோ V4 ஓட பிரைஸ் 27 லட்சத்திலிருந்து 32 லட்சம் வருது. ZX-10R ஓட பிரைஸ் 17 லட்சத்திலிருந்து 18 லட்சம் வருது. அதே CBR 1000 RRR ஓட பிரைஸ் 23 லட்சத்திலிருந்து 25 லட்சம் வருது. இதுல எக்ஸ்பென்சிவ் யாருன்னு கேட்டீங்கன்னா இட்டாலியன் தான். 2 ஜாப்பனீஸும் ஓரளவுக்கு அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்காங்க. 2வது ஜாப்பனீஸ் கொஞ்சம் கூட, அதாவது ஹோண்டா. ரொம்ப அஃபோர்டபுள் அப்படின்னா ZX-10R. செகண்ட் அஃபோர்டபுள் அப்படின்னா நம்ம வந்து S1000RRையும் ஹோண்டாவையும் சொல்லலாம். 4th பொசிஷன்ல தான் Panigale வருது பை த பிரைஸ். Panigale V4 தான் இந்த S1000RRோட டைரக்ட் காம்படிட்டர். இந்த பிரைசிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. இப்போ GST பர்சன்டேஜ் வர 350cc மேல இருக்க பைக்ஸ் எல்லாத்துக்கும் கூடி இருக்கு. ஸோ அதனால இன்னுமே பிரைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், இந்த பைக் எவ்வளவு மைலேஜ் கொடுக்கும்னு சொல்லி. ஆவரேஜா 15 கொடுக்கும் சொல்றாங்க. 1000cc 15 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது அப்படின்னா அது நல்ல மைலேஜா அப்படின்றது நீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நல்ல மைலேஜ் தான். இந்த மாதிரி பைக்ஸ் வாங்கி ஓட்டணும்னு நினைக்கிறவங்க மைலேஜ் பெருசாக பார்க்க மாட்டாங்க. அதுதான் 16 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு டேங்க் ஃபில் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஓட்டலாம், ஜாலியாக ஓட்டலாம். ஸோ அதனால 15 கிலோமீட்டர் அப்படின்றத கிளைம் பண்ணியிருக்காங்க. நிறைய ஓனர்ஸுமே அந்த மைலேஜ் எடுக்கிறாங்க. பிகாஸ் 1000cc மைலேஜே கொடுக்காது, 2-3 தான் கொடுக்கும். அப்படிலாம் கிடையாது, 15 மேலே உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் அரௌண்ட் 15 வரைக்கும் இந்த பைக்கில் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். ஸோ மைலேஜுக்கும் இந்த பைக்குக்கும் கொஞ்சம் சம்பந்தம் கம்மி தான். ஸோ அதனால உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டி சொல்கிறேன். S1000RRல ஸ்பெஷலான விஷயங்களை சொல்லிடுறேன். அல்டிமேட் டிரைவிங் மிஷின் தான் கண்டிப்பாக. இன்ஜின், 2வது எலக்ட்ரானிக்ஸ் IMU வேற லெவலில் சென்ஸ் பண்ணுது. அண்ட் ஃபீச்சரிஸ்டிக்கான கிளஸ்டர்லேயே வந்து ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராக்டிக்கலாகவும் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் 1000cc போனீங்கன்னா கீலெஸ் டிரைவ் தான் வரும். பட் S1000Rல மட்டும்தான் கீ அவைலபிளாக இருக்குது. இது அட்வென்ச்சர் சீரிஸ்லாம் போனீங்கன்னா கீலெஸ் தான் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாகவும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த S1000Rல என்னோட கருத்துக்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். உங்களோட கருத்துக்கள் என்ன பண்ணுறத கமெண்ட்ஸில் கொடுங்க. எத்தனை பேருக்கு S1000RR ட்ரீம் அப்படின்றதையும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இப்போ பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. லாங் டிரைவ் போகிறீங்கன்னா கியர்ஸ் என்ஷூர் பண்ணிக்கோங்க. பிக் பைக்ஸ் ஆர் பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ரைட்.